ஹலோ நண்பா! நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புடிச்ச இடம் வந்துட்டீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அந்த கொக்கு மேல நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த கொக்கு என்ன சொல்லுதுன்னா, "உன்னை இனிமே நீயே பார்த்துக்கோ. ஏன்னா நான் இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். இங்கேயே உன்னை இறக்கி விடுறேங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்கு. அத கேட்ட ஹீரோவும் ஓகேங்கிற மாரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ பறந்துட்டு இருக்கிறதெல்லாம் யாரோ ஒருத்தன் பார்க்குற மாரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆஞ்சி தான். நம்ம ஹீரோ பார்த்ததுக்கப்புறம், "நீ இங்க தான் இருக்கியாங்கிற" மாரி நம்ம ஹீரோவ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இறக்கி விட்டதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு, நம்ம ஹீரோவோட உடம்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த சண்டையில எனக்கு அடிபட்டுருக்குன்னு நெனச்சேன். அந்த பாய்சன் என்ன பாதிச்சிருக்கும். ஆனா எப்படியோ தப்பிச்சுட்டேன். இது எல்லாத்துக்குமே இந்த டிராகன் பிக்சர்ல காரணங்கிற மாரி பயந்துட்டே நம்ம ஹீரோ அந்த புக் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இது என்ன லெவல்ல ட்ரெஷர் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. சரி, இந்த இடத்துல யாரும் இல்ல. இது ஓப்பன் பண்ணி உள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுல ஒரு பிக்சர் மாரி காட்டுது. அந்த பிக்சர்ல இருக்கிற ஃப்ரேம் அதான் ஈவில் ஃப்ரேம்ங்க. அத பார்த்ததுக்கப்புறம் இதுதானே என்னைய அந்த கொக்கிய முழுங்க பார்த்துட்டு அந்த ஃப்ரேமை இது கேப்சர் பண்ணியிருக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? இந்த டிராகன் பிக்சர் என்னால சுத்தமாவே புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னா ஒருத்தவங்களோட எனர்ஜி சோர்ஸஸ இத அப்படியே கேப்சர் பண்ணும். அதாவது பவர கேப்சர் பண்ற மாரி அதோட பவர் ரிசோர்ஸஸ கேப்சர் பண்ணும். இது உண்மையிலேயே அமேசிங்கான விஷயங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. பின்னாடியே ஆஞ்சி வந்து நம்ம ஹீரோவ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த பிக்சர் எல்லாம் தொட்டு பார்த்து, இது என் உயிரை காப்பாத்திருக்கு இந்த டிராகன் பிக்சர். இதோட பவர் என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இதோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். சொல்லிட்டு இருக்க மாதிரி நாம ஆச்சு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு, "ஏய் என்னப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அதை கேட்டதுக்கப்புறம் யார் அது யாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த புக்கை மூடி வச்சுட்டு பயந்துட்டு இருக்கான். அப்ப இந்த பக்கம் திரும்பி பாருங்கிற மாதிரி நம்ம ஆஞ்சி சொல்லிட்டு அதை கேட்டதுக்கப்புறம், "ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ட்ரெஸ் போடல, நீங்க வராத." அதை கேட்டதுக்கப்புறம், "ஏன்ப்பா வெக்கப்படுற? நான் எதுவும் பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பின்னாடி நில்லுங்க, ட்ரெஸ் ஃபுல்லா போட்டுக்கிறேன்." அதை கேட்ட ஆஞ்சி என்ன சொல்றேன்னா, "நீ ரொம்ப பவர்லெஸ்ஸா இருக்க. ஏன் இப்படி சொல்ற? நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்ன கண்டே பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க." அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றது பதில் சொல்ல யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நான் ஆச்சி என்ன சொல்றேன்னா, "ஏன் நீ ரொம்ப நர்வஸா இருக்க? உன் சட்டைக்குள்ள ஏதாவது சீக்ரெட்ட மறைச்சு வச்சிருக்கியா என்ன?" அத கேட்ட நம்ம ஹீரோ, "அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லங்கிற" மாதிரி நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவ பார்த்ததுக்கு அப்புறம், "ஏன் இப்படி பயப்படுற? என்ன பொண்ணுங்கள பார்த்தா இப்ப பயந்து பின்னாடி ஓடுவியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க." அதுக்கு நம்ம ஹீரோ, "அப்படிலாம் இல்ல. நான் ஒரு சாதாரண சர்வன்ட். என் உடம்புக்குள்ள அப்படி என்ன சீக்ரெட் இருக்க போதுங்கிற" மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ண நம்ம ஹீரோ சுத்தி வந்துட்டு, "நீ ரொம்ப ஷை பண்றியே. என்ன நான் உன்ன ஏதாவது பண்ணிடுவேனா பயமா இருக்கா என்ன?" சொல்லிட்டு இந்த ஆஞ்சி சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும், "ஏதாவது பண்ணிடுவேன்னா எனக்கு புரியல. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு." அதுக்கு ஆஞ்சி பக்கத்துல வந்து தள்ளி விட்டு, "டேய் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? இப்ப நான் உன்னை எதுக்கு பார்க்க வந்தேன்னா, நீ பவரே இல்லாம இருக்க. உனக்கு யாராவது உன்னை வந்து அட்டாக் பண்ணலாம். உன்னை காப்பாத்துக்கு ஒரு ஆள் வேணும்ல. உன்னை காப்பாத்துக்க தான் நான் இங்க வந்தேங்கிற" மாதிரி சொல்றாங்க ஆஞ்சி. அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, "என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்குங்கிற" மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "என்ன யாரும் ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்ல. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். எனக்கு எந்த ப்ரொடெக்ஷன் தேவையில்லைங்கிற" மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி நான் இங்க தான் இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சீங்க? அப்ப ஆச்சி என்ன சொல்றான்னா, "நான் ஏதோ உன்ன கண்டுலாம் பிடிக்கலப்பா. நீ பறந்துட்டு இருந்தல்ல இந்த கொக்கு மேல. அப்ப உன்ன பார்த்தேன். அப்படியே உன்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சேங்கிற" மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும், "அப்ப நான் பறக்கும்போது நான் பயந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்ன வச்சு இப்ப என்ன கலாய்க்க போறீங்களா என்னங்கிற" மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஆஞ்சி என்ன சொல்றாங்கன்னா, "ஏய் எனக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சியா என்ன? உன்ன கலாய்க்கிறத தவிர எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இன்விசிபிள் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஜியான் மவுண்டனுக்கே வந்தேன். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலுமே என்னோட எக்ஸாமினேஷனுக்காக நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அதே சமயத்துல நீ நானும் ஒரே ட்ராக் தான். அது உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும், "ஆமா நம்ம சேம் ட்ராக் தான். ஆனா எதுக்கு?" அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, "உன்ன நிறைய பேர் புல்லி பண்ணுவாங்கப்பா. அதனால உன்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்." அதை கேட்டு நம்ம ஹீரோ, "என்ன யார் புல்லி பண்ண முடியும்? நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியுமா?" அதை கேட்டு ஆஞ்சி என்ன சொல்றேன்னா, "நீ என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அப்படின்னா என் கூட சண்டை போடு. யார் ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சு போயிடும்." நம்ம ஹீரோ, "நான் அப்படிலாம் பண்ண வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் உங்க கூட சண்டை போட விருப்பம் இல்ல. என்னால உங்க கூட எப்படி சண்டை போட முடியும்?" அத கேட்டு ஆஞ்சி, "அப்படின்னா சண்டை போட ஆரம்பிக்கலாம்னு சொன்னியாங்கிற" மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான் அந்த அட்டாக்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோ, "நான் உங்கள கஷ்டப்படுத்த விருப்பப்படல." அதுக்கு ஆஞ்சி என்ன சொல்றாங்கன்னா, "இது ஒரு ட்ரெய்னிங் செஷனா எடுத்துக்கோ. ஏன்னா அவுட்டர் டிசிபிள் எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பவர்ஃபுல்லான ஆள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் உன்னால சமாளிக்க முடியுமா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கிற" மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்டு நம்ம ஹீரோ, "இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு. நான் உங்கள அந்த அளவுக்கு அடிக்க மாட்டேங்கிற" மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ பண்ற ஒவ்வொரு அட்டாக்லயும் இந்த ஆஞ்சி அசால்ட்டாவே தப்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆஞ்சி முன்னாடி ஓடி போயிட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அட்டாக் பண்ணலாம் வரான். நம்ம ஆஞ்சி ஒரே ஒரு கிக் தான் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கீழ விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாம் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ ஓடி ஓடி போய் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு வாட்டியும் ஆஞ்சி ஈஸியாவே நம்ம ஹீரோ டேக்கிள் பண்ணி அடி இடின்னு அடிச்சு தள்ளி விடுறாங்க. அத பார்த்து நம்ம ஹீரோ, "என்னப்பா இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க?" அப்ப நம்ம ஆஞ்சி என்ன சொல்றேன்னா, "என்னப்பா நீ இவ்வளவு சண்டை போட்ட, இப்ப நான் ஆரம்பிக்கிறேங்கிற" மாதிரி சொல்லிட்டு ஆஞ்சி நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பொளந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு ஸ்டைல தள்ளி போய் விழுகுறான். அப்ப நம்ம ஹீரோ எல்லாம் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. திரும்பி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணா ஈஸியாவே தள்ளி விட்டுறாங்க நம்ம ஹீரோவ வேற பக்கமா. அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி வந்து முன்னாடி தள்ளி விடுறாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், இவங்க உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்காங்க. நம்ம இப்ப இவங்கள விட்டு
தள்ளி போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தள்ளி போய் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணான். ஆனா அதெல்லாம் பார்த்து ஆஞ்சி நீ பின்னாடி போய் அட்டாக் பண்ணதுக்குள்ள நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓட ஓட அவங்க பின்னாடியே நம்ம ஆஞ்சி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மரம் மாதிரி ஒரு இடத்த பாக்குறான். இந்த இடத்துல என்ன மரத்தை அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மரத்து மேல ஏறி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். நம்ம ஆஞ்சி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க வாழ்ந்துருக்க, நீ எங்க இருக்கன்னு நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன், கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம் பாக்குறோம். நம்ம ஹீரோ அடிச்சு அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோ மல்டிபிள் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ காலெல்லாம் தள்ளி விட்டு அடி அடின்னு அடிச்சு பின்னாடி தள்ளி விடுறாங்க. மலையில உச்சிக்கிட்ட ஓரத்துல நம்ம ஹீரோ கீழே விழுற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோக்கு அவங்க கத்தியை கொடுத்து அதை புடியை கொடுத்து காப்பாற்ற பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ டாக்டிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஆச்சி என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஏத்துக்கிறியா? அப்ப நம்ம ஹீரோ இந்த நேரத்துல எதை கேட்கணுமா? அப்ப நம்ம ஆச்சி எனக்கு வேற வழி இல்லை, நான் ஜெயிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கும். அப்ப கேட்டதுக்கு அப்புறம் ஆமா நீங்க தான் என்னோட பெட்டர் நாள், நீங்க தான் ஜெயிச்சிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆஞ்சி சரி உள்ள வாங்குற மாதிரி நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க அந்த இடத்துல. அப்ப நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடக்குறான். அப்ப நம்ம ஆச்சி என்ன சொல்றாங்கன்னா, உன் மூமெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருந்தது. அதை கேட்ட நம்ம ஹீரோ, என் மூமெண்ட் நல்லா இருந்திருக்கலாம், ஆனா அதே சமயத்துல உங்க ரிஃப்ரெஷன் தான் வேற லெவல், ஆனா ஃபைனலா நான் தோத்து போயிட்டேன், உங்க கூட சண்டை போட்டு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுக்கிறப்ப ஆஞ்சி என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன், உங்ககிட்ட நான் கொஞ்சமா ஒரு யூஸ் பண்ணி காட்டினேன், அதுக்கே உன்னால தாக்கு பிடிக்க முடியல. இதே சமயத்துல இந்த அவுட் டிஸ்பிள் ஆகிற எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஓவர் பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் வருவாங்க. அவங்க எல்லாரும் உன்னால சமாளிக்க முடியுமா என்னங்கிறது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கிளாரிட்டி உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ, நீங்க சொல்ல புரியுது, என்ன அவுட் டிசபிள் ஆக முடியாது. அதை கேட்ட ஆஞ்சி மண்டையில அடிச்சு, உனக்கு இன்னும் சுத்தமா புரியல, நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிறத உனக்கு புரியுதுன்னு நினைச்சேன்டா. அதை கேட்ட நம்ம ஹீரோ, ஆனா நீங்க வந்து கண்டிப்பா உங்களால நீங்க அந்த எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆயிடுவீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும், ஆனா எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, நான் சொன்னது கருத்துடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஆஞ்சி, உனக்கு ஒண்ணுமே புரியல, நான் புரியல மாதிரி சொல்றேன், உனக்கு அவுட்டர் டிசபிள் ஆவறதுங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், அதுக்கு மேல என்னென்ன ஸ்டெப் இருக்குங்கிறத உனக்கு யூஸ்ஃபுல்லா நடக்கிறது எல்லாமே. நீ அவுட்டர் டிசபிள் ஆவ, அவுட்டர் டிசபிள் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் டிசபிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆட்டரைஸ் டிசபிள் ஆக ட்ரை பண்ணுவாங்க. இருக்கிறதுலயே அந்த ஆட்டரைஸ் டிசபிள் ஆகிறது ரொம்ப கஷ்டம், அது மட்டும் ஆயிட்டுன்னா அதுக்கு மேல இருக்கிறதுலாம் போக நீயே தெரிஞ்சுப்ப, அதெல்லாம் நடக்கிறதுக்கே உனக்கு பல வருஷம் ஆகும், நீ இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆத்தரைஸ் டிசபிள் தான் என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, அது ஒன்றும் இல்லை, உன்னோட ஃபேன் குயின் இருக்கால, அவ கூட நியூ ஆட்டரைஸ் டிசபிள் தாங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, அப்ப இந்த ஜிம்மின்னு ஒருத்தன் தானே, அவனை சீடா நம்ம ஃபேன் குயினுக்கு. அதை கேட்டதுக்கு அப்புறம், அவன் சரியான இடியட்பா, அவனை பற்றிலாம் பேசாத, அவன் ஒரு ஆர்டர் டிசபிள் சொன்னாலே நான் ஏற்றுக்க முடியுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவனை பற்றி நான் கேள்விப்பட்ட வரையும் அவன் ஏதோ சீக்கிரட்டான மெத்தட் யூஸ் பண்ணி ஆர்டர் டிசபிளா அவனை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி மாத்திருக்காங்க. ஆர்டர் டிசபிள்ல சீனியர்ஸ் யாரும் கேட்டேன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, அவரோட பேரு சீனியர் ஃபாக். அவர் எவ்வளவு பவர்ஃபுல்னு உன்னால கால்குலேட்டே பண்ண முடியாது, அவரோட அவ்வளோ பவர்ஃபுல்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம யார் அந்த சீனியர் ஃபாக்? அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சி, அப்படி யாருன்னு உனக்கு தெரியாதா, நீ ரொம்ப முட்டாளா இருக்க, அவர்தான் இந்த மவுண்டன்லேயே பெரிய ஆளுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, அப்படிப்பட்ட தலை சேர்ந்த ஒரு ஆளை எனக்கும் பார்க்கற ஆசையாக தான் இருக்கு, அதுக்கு நான் டிசபிள் ஆகணும், ஆனால் அதுக்கு இப்போ எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட ஆஞ்சி, நீ ஏன் அப்படி நினைச்சிட்டு இருக்க, உன்னாலே கண்டிப்பாக டிசபிள் ஆக முடியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும், என்னால் முடியுமா? அதை கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான வீக்னஸ் தெரியுமா, உன்னோட பலவீனம் உன்னோட எண்ணத்துல தான் இருக்கு, உன்னால முடியும்னு நினைச்சா நீ இதுவேனா பண்ணலாம். நம்ம ஹீரோவை எந்திரிச்சு டாக்கி சொல்றான், ஏன்னா இப்படி ஒரு கிளாரிட்டி எனக்கு யாருமே இதுவே கொடுத்துடல, ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, என்ன பண்ண போற? அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் லெவல் ட்ரூ பண்ணுவேன், அதாவது அடுத்த லெவலுக்கு போங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஆஞ்சி என்ன சொல்றாங்கன்னா, நீ உண்மையிலேயே வேற லெவல் தான், ஏன் அப்படி சொல்றேன்னா, எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாம நீ இந்த லெவலுக்கு வந்துட்டு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பிகினிங் மட்டும் தான், நீ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க எனக்கு புரியுது, இன்னும் நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா உன்னால் டிசபிள் ஆக முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, என்ன டிசபிள் ஆக முடியுமாங்கிற மாதிரி திங்க் பண்ணா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். ஹீரோவால அடுத்த லெவல் போக முடியுமா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.